ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எப்னா சமையலில் சிக்கன் கறி வைக்க போகிறேன். அதில் ஹாட் சிக்கன் தான் காய்ச்ச போகிறேன். அதில் எண்ணெயை ஊற்றி போட்டு எண்ணெய் கொதிச்ச பிறகு தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், போட்டு வச்சு கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், ஒரு உள்ளி ஃபுல்லாக போட்டு ப்ரௌனாக வர இது நல்லா பொரிஞ்சு ப்ரௌனாக வர பொழியும். சிக்கனை போடுவோம். ப்ரௌனாக வந்துட்டுது. சிக்கனை போடுவோம். அதுக்கு மிளகும் நச்சீரகம் பவுடர் இது போட்டுட்டு மஞ்சளும் போட்டுட்டு பிறகு கறியை மூடி விட வேணும். இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு நல்லா அவியட்டும், மூடி விட வேணும். உப்பு கருவேப்பிலையோடைய ஒரு கரண்டி போட்டு அப்புறம் காய்ச்சி போடலாம். போட்டு இந்த கப்பால் தண்ணி விடணும். ஏன்னா இது குழம்பு, சிக்கன் கறியை குழம்பு த்ரெட்டில்ண்டா தண்ணி பெருசாக விட தேவையில்லை. இது ஹாட் சிக்கன்ன்றபடியாக தண்ணி விடத்தான் வேணும். என்றால் தான் நல்லா அவியும். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ மிளகாய் தூளையும் போடலாம். இனி மிளகாய் தூள், மிளகாய்த்தூளையும் போட்டு தக்காளி சோஸ் கொஞ்சம் விட்டு தடிப்பாக இருக்கும். கறி நல்லா திக்காக வரும், இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி பிடிப்பாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு வெயும் போட்டுட்டு பிறகு இதுவும் கொதிச்சு போயிடும். இப்போ பாலையும் விட்டு இந்த குழம்புன்றபடியாக இதோடையே இப்போ பாலையும் விடலாம். பாருங்க வியூவர்ஸ், இப்போ கறி நல்லா வத்திட்டுது. கறி நல்லா கணக்காக வந்துட்டு கொஞ்சம் குழம்பாத்தான் நான் நிப்பாட்ட போகிறேன். சரியாக 20 நிமிஷம் அவிய விட வேணும். ஏனெண்டா ஹாட் சிக்கன்ன்றபடியாக நல்லா அவிய வேணும் தானே. அதுக்கு முதலும் மிளகு தூள் போட்டு மிளகு மஞ்சள்லாம் போட்டு கொஞ்சம் அவிய விட்டது. இப்போ கடைசி கேக்கில் கொஞ்சம் வாசத்தோட பெருஞ்சீரகம், ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டதும் போட்டு இந்த இது ஓகே. இப்போ யாழ்ப்பாணம் முறைப்படி செய்கிற சிக்கன் கறி ரெடி. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.